கொண்டிருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்கள் வம்சத்திலேயே எத்தனை நபிமார்கள் தோன்றுனாங்க? அப்படி தோன்றின நபிமார்களை ஏன் கொலை செஞ்சீங்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு வார்த்தையை கேட்க சொல்கிறான். சிந்திச்சு பாருங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம தான் நமக்கு தான் எல்லாம் தெரியும். அதாவது இவங்க ஏகப்பட்ட குளறுபடிகள் செஞ்சுக்கிட்டே வந்துட்டாங்க. இவ்வளோ காலமாக செஞ்சுட்டு அந்த வேதத்தையும் மாற்றி அமைச்சிக்கிட்டே வராங்க. இவங்க இவங்க இஷ்டத்துக்கு திருத்தி அப்படியே மாற்றி மழுப்பி எல்லாம் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ அதனால் இவங்களுடைய வரலாறுலாம் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அதனால தான் இவங்கள ரொம்ப கண்ணியமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிச்சுவேஷனில் அல்லாஹ் போட்டு உடச்சிட்றான். நீங்கள் உங்கள் இதைத்தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருந்தால் ஏன் உங்கள் நபிமார்களையே நீங்கள் ஏன் கொலை செஞ்சீங்க?